தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்க குலதெய்வம் உங்களோட தான் இருக்குது என்பது அர்த்தங்க. ஆமாங்க, இந்த பதிவுல பார்க்க இருக்கிற 3 அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னாலே உங்க வீட்டுல குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க முழுவதுமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால நாம இந்த பதிவில் நம்மோட குலதெய்வம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த 3 அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவுல ஸ்கிப் பண்ணாம கடைசி வர முழுமையாக பாருங்க. அது கூடவே இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவுல வரும் நல்ல பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் நோட்டிபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்மை தலைமுறை தலைமுறையாக காத்து வரக்கூடிய தெய்வத்தினை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி வருகிறோம். அதோடு நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் குலதெய்வமாக மாறி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காத்தருளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட குலதெய்வங்களின் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் தென்படுமாம். அந்த அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் குலதெய்வத்தின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் குறைவடையுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கும் கடன் தொல்லைகளும் பண கஷ்டங்களும் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் பெருக தொடங்கிவிடும். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னாலே வீரம் பொருந்திய தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே நம்ம வீட்டுல குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னா நம்மை அறியாமலேயே நமக்குள்ளேயே ஒரு தைரியமான உணர்வோடு செயல்படுவோம். அதனாலேயே நாம் செய்யும் காரியங்களில் அதிகளவான முன்னேற்றத்தை நம்மால் காண முடியும். அடுத்து உங்க வீட்டுல சிறுவர்களுடைய கல்வியில் அதிகளவான முன்னேற்றம் என்பது தென்படுங்க. அது மட்டுமல்லாமல் உங்க வீட்டுல யாருக்காவது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கும்போது அவர்களுக்கு மிக எளிமையான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் நடமாட்டமும் உங்க வீட்டுல இருக்கும்போது எந்த விதமான ஒரு எதிர்மறை தாக்குதல்களுமே உங்க வீட்டை நெருங்காது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் கண் திருஷ்டிகள் போன்றவை உங்க வீட்டுக்கிட்டே நெருங்காதுங்க. இதனாலேயே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வாழ முடியும். இப்படி குலதெய்வ நடமாட்டம் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதனால நண்பர்களே, முழு நம்பிக்கையோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா இன்னமுமே மேலும் பல நன்மைகளை நீங்க பெற முடியும். இப்ப நாம நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த 3 அறிகுறிகள் என்னங்கிறத பற்றி நாம தெரிஞ்சுக்கிடலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பள்ளிகள். அதாவது உங்க வீட்டுல அதிகளவான பள்ளிகள் இருந்துருச்சு அப்படின்னாலே உங்க வீட்டுல கண்டிப்பா குலதெய்வம் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் பலருக்குமே வியப்பாகத்தான் இருக்குங்க. எதனால அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாமே பள்ளிகளை பார்த்தாலே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனேவே அதை அடிச்சு கொண்டு விடுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தளரும் இந்த பள்ளிகளை அருவருப்பாகத்தான் பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே இதை சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பள்ளிகள் மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகவும் இறையாற்றல் மிக எளிமையாக கிரகித்துக் கொள்ளக்கூடியதாகவும் குலதெய்வத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடியதோடும் மிகச்சிறந்த ஒரு உயிரினமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனாலேயே இந்த பள்ளிகள் உங்க வீட்டுல இருந்துருச்சு அப்படின்னா உங்க வீட்டுல அதிகளவான செல்வ செழிப்பும் இறை ஆற்றலும் இருப்பதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த பள்ளிகள் வீடுகளில் இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஆபத்துகளை விளைவிச்சுடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா பள்ளிகள் நம்ம வீட்டுல இருந்தால் நமக்கு எந்த விதமான ஒரு ஆபத்துகளுமே ஏற்படாதுங்க. அதிகப்படியான தெய்வீக நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர அது மட்டுமல்லாமல் உங்க வீட்டுல உள்ள பள்ளிகளின் உடலில் கருப்பு புள்ளிகள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால நண்பர்களே, உங்க வீட்டுல உள்ள பள்ளிகளின் உடலில் கருப்பு புள்ளி இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த பள்ளிகளின் உடலில் கருப்பு புள்ளிகள் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க வீட்டுல தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்கு என நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ராஜ பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பள்ளிகள் உங்க வீட்டுல இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகளவான யோகம் வரும். குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராஜ பள்ளிகளை தான் கிராமங்களில் அனைவருமே சொல்வது ஒரு வழக்கம்ங்க. அதை என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா கவுளி என்று சொல்வாங்க. அதைத்தான் சிட்டி சைடுல ராஜபள்ளிகள் என்று சொல்கிறார்கள். நம்ம சாஸ்திரத்துல ராஜபள்ளிகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ராஜபள்ளி ஒரு இடத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்தில் அதிகளவான செல்வ செழிப்புகளும் நல்லபடியான யோகங்களும் உண்டாகும்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனாலேயே உங்க வீட்ல ராஜபல்லி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிகள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையுமே மிக எளிமையாக உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயிரினமாக காணப்படுது. அதனால அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையுமே தீமைகளையுமே இந்த பள்ளிகளினுடைய தான் உணர்த்துமாம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்போங்க. அந்த சமயத்துல உங்க வீட்ல உள்ள பள்ளிகள் சத்தமிட்டுடுச்சு அப்படின்னா உடனேயே அந்த காரியத்தை செய்யாம விட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. எதனால அப்படின்னா அந்த காரியத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு குலதெய்வங்கள் அந்த பள்ளி வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்துங்க. அந்த சமயத்துல பள்ளியின் சத்தத்தை கேட்டு காரியத்தை நீங்க செய்யாம விட்டீங்க அப்படின்னாலும் அதனால வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். இப்படிதாங்க இந்த குலதெய்வம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையுமே இந்த பள்ளியின் மூலமாக சத்தமிடும். மேலும் உங்க உடலில் விழுந்தும் காண்பிக்கிறதுங்க. இதனால தாங்க நம் சாஸ்திரத்தில் பள்ளிகள் தளரும் தரும் பலன்கள், பள்ளி சொல்லும் பலன்கள் பலவிதமான சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால உங்க வீட்ல பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி பள்ளிகள் இருப்பது மூலமா உங்க வீட்ல கண்டிப்பா குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சகோதரிகளே. அடுத்தால இரண்டாவதாக நாம பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது எலுமிச்சம்பழம். அதாவது தேவகனி என்று சொல்வார்கள் அல்ல அந்த எலுமிச்சம்பழம். அதாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கோவிலிலிருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விடுவாங்க. அப்படி நாம கொண்டு வர பழத்தை பணப்பெட்டியில அல்லது பீரோவுல வச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் ஒரு சிலர் பூஜை அறையில் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோவிலிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருகிற எலுமிச்சம்பழத்தை சில நாட்களுக்கு பிறகு வெறுமன காய்ந்து போய் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல குலதெய்வம் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. அதாவது குலதெய்வ கோவிலிலிருந்து நம் வீட்டுக்கு எடுத்து வந்த அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு அழுகி போகாமல் வெறுமனே காய்ந்து போய் அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா நம் வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் மாறாக அந்த எலுமிச்சம்பழமானது சில நாட்களுக்கு பிறகு பூஞ்சை பிடித்து அழுகி போருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படிங்கிறத அர்த்தங்க. அதை என்னன்னு பார்த்து சரியான முறைப்படி பரிகாரங்கள் செய்யணுங்க. அப்படி இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வெறுமனே காய்ந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலேயே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபட்ட பிறகு மீண்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு உங்க பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா உங்க பணப்பட்டியில வைத்து பாருங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போய் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வம் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மூன்றாவது அறிகுறியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நாம மூணாவது அறிகுறியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மூன்றாவது அறிகுறி தாங்க ரொம்பவும் முக்கியமானது ஒரு அறிகுறி. அதாவது விபூதி, சந்தனம், வாசம் நிறைந்த பூ, மலர் மாலைகள் இந்த மாதிரியான வாசம் உங்க வீட்டுல திடீரென இருந்தால் நிச்சயமா உங்க வீட்டுல குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்க வீட்டுல ஊதுபத்தியோ மலர் மாலைகளோ ஏதும் இல்லாமலே நறுமணம் மிக்க வாசம் இருந்துச்சு அப்படின்னா உங்க குலதெய்வம் உங்க வீட்டில் நிரந்தரமாக இருக்கு என தெரிஞ்சுக்க முடியும். பூக்கள் என்று பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசம் இல்ல பிச்சிப்பூ வாசம் என்பதும் மேலும் கோவில்களில் அபிஷேகம் செய்யும் வாசமானதும் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னாலும் உங்க வீட்டுக்குள்ள உங்க குலதெய்வம் இருக்கு என்றுதான் அர்த்தம்ங்க. பொதுவாகவே சிலர் சொல்லுவாங்க என்னோட வீட்டுல திடீரென விபூதியின் வாசம் அப்படின்னா ஊதுபத்தியின் வாசம் திடீரென வருது அப்படின்னு சொல்லி இது போன்ற வாசனைகள் பொதுவாகவே உங்க வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயம் உங்க வீட்டுல குலதெய்வ நடமாட்டம் நிச்சயமாக இருக்குங்க. அதனால உங்க வீட்டுல இந்த 3 அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறத 100% நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவின் மூலம் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருப்பதை பற்றிய 3 அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அதனால இந்த பதிவை உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் அனைவருக்குமே பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும். இனிதே வளமற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.